வணக்கம். நான் அஸ்ட்ராலஜி ப்ரொஃபஸர் டாக்டர் விமலன். உண்மையிலேயே ஜோதிடராக நான் இருந்திருந்தேன்னா எனக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இருந்திருக்கிறார், நிம்மதியாக போயிருப்பேன். ஒரு ஜோசியராக எனக்கு தெரிஞ்சதை கூட சொல்லிட்டு கூட போயிருக்கலாம். இந்த பேராசிரியர் ஆன உடனேயே நான் பட்ட கஷ்டங்கள் ஒரு பக்கம் நமக்கு மனசில் சந்தோஷம், ஒரு பக்கம் கஷ்டம். ஏன்னா மாணவர்களை நான் எப்படி அழைக்கிறேன் அப்படின்னா, யாருமே இல்லை. யார் +2 படிச்சுட்டுல வரல, வேறு எதில் +2 படிச்சிருக்காங்க, உள்ளே வந்து ஜாயின் பண்ணாங்க. ஜோதிடத்தில் எதுவும் தெரிஞ்சவங்கெல்லாம் கிடையாது. நாங்கள் ஒரு டிப்ளமோ நடத்தினா அது வழியாக நாங்கள் நிறைய பேரை உள்ளே விட்டோம். அந்த டிப்ளமோ குவாலிஃபிகேஷன் தான் இருக்கும். வாங்க பிஏ, வாங்க எம்ஏ, வாங்க எம்ஃபில், வாங்க பிஹெச்டி, எல்லாமே வாங்கிட்டு போயிருக்காங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இவங்களில் நிறைய இப்போ கொஞ்சம் பேர் ஜோசியராக வேறு இருந்திருக்காங்க. இந்த ஜோசியர்கள் என்னை என்ன சொல்லுவாங்கன்னா, உங்கள் வயசு சார் என் அனுபவம்பாங்க. நான் சிரிச்சுக்கிட்டே சொல்லுவேன், ஆமாம் வாஸ்தவம் தான், எங்கே எதையாவது ஒன்றை உருப்படியாக சொல்லுங்கள் அப்படின்னா அவங்கள அப்படியே சொல்ல முடியாமல் நிற்பாங்க. பொய்யை தானே என் வயசு வரைக்கும் நீங்கள் என் வயசில் அனுபவத்தில் சொல்லியிருக்கீங்க. பரிகாரத்தை சொல்கிறவர் தானே சார் நீங்கள், பரிகாரம் சொல்லாமல் நீங்கள் ஜோதிடம் சொல்லலையே. இங்கே வந்து யூனிவர்சிட்டியில் பரிகாரம் சொல்லாமல் ஜோதிடம் சொல்கிறதுக்கு சொல்லி கொடுக்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, அவங்க அந்த 3 வருஷம் கழித்து அல்லது எம்ஏ எம்ஃபில்லாம் முடிச்சு போகிறப்ப தான் ஜோதிடத்தினுடைய ஒரு பகுதி என்னான்னு தெரியும். அது வரைக்கும் அவங்களுக்கு தெரியாது. அது வரைக்கும் இந்த சனியை இருக்கானே, இந்த சனிப்பை இவன் வந்து அவங்களுக்கு பகவானாக தான் இருந்திருக்கிறான். காரணம் என்னென்னா, இவங்க வந்து பெருசாக படிக்கலை. சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு ஜோதிடத்தில் உருட்டுறது, துருவ கணியத்தை போட்டு என்னத்தையாவது பேசுகிறது, அப்படி தான் வந்திருக்காங்க. பரம்பரையாகவும் ஏமாற்றிக்கிட்டு ஏகப்பட்ட பொய்கள் இங்கே ஜோதிட உலகத்தில் இருக்குது. உள்ளே வந்த பின்னாடி தான் நமக்கே தெரியுது. எல்லாத்தையும் நம்மளால் களைய முடியாது. நம்ம அதுக்கு நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கே யாருக்காவது வந்தால் வரட்டும்ட்டு விட்டால். பட் சாந்தி நடராஜனோ ஒரு மேடம் என்னுடைய இந்த சனியனுடைய கருத்தை பார்த்துட்டு, சார் சனியன்னு சொல்லாதீங்க, சனின்னு சொல்லுங்கள், நான் அவருடைய ஆளாக இருந்து ரெப்ரசன்டேட்டிவாக இருந்து உங்களை ரெக்வஸ்ட்டாக கேட்குறேன்னாங்க. நான் சொல்ல தயார். சனி பகவானே சொல்ல தயார். அவன் பகவானாக இருந்தால், அந்த பகவான் ஸ்டேட்டஸை நாங்கள் ஜோதிடத்தில் கொடுத்துருந்தால் சத்தியமாக நாங்கள் அந்த சனிக்கு உண்டான அந்த பகவான் ஸ்டேட்டஸை கொடுக்கலாம். கொடுக்கலையே. ஏன் கொடுக்கலை சார்? மானுடம் செய்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை செயல்களையும் 9 கோள்களுக்கும் பிரித்து கொடுத்துருக்குறோம். ஒருத்தர் நிர்வாகம் பண்ணுறாருன்னா அவருக்கு சூரியன் நல்லா இருக்குது. ஒருத்தர் நீதி பரிபாலனம் பண்ணுறாருன்னா அவருக்கு புதன் நல்லா இருக்குது. ஒருத்தர் நல்லா வழக்குரைஞர் இது குரு நல்லா இருக்குது. ஒருத்தர் வழக்குரைஞராக இருக்கார், புதனும் நல்லா இருக்குது. இந்த குரு புதன் 2 பேருமே வழக்குரைஞர் வித் நீதிபதி. ஒருத்தர் நல்லா திருடுறாருன்னா அவருக்கு சனி நல்லா இருக்குது. ஒருத்தர் நல்லா பொய் பேசுகிறாருன்னா அவருக்கு சனி நல்லா இருக்குது. ஒருத்தர் வஞ்சிச்சு ஒருத்தரை ஏழையாக ஆக்கிறதுக்கு உண்டான அனைத்து வேலையும் செய்கிறாருன்னா சனி அவருக்கு நல்லா இருக்குது. கூட இருந்தே குழி பறிக்கிறார் அப்படின்னா அவருக்கு சனி நல்லா இருக்குது. பிறரை வஞ்சித்தல் சனிக்கு தான் அந்த குணம் கொடுத்தோம். மறைந்து தாக்குதல், மறைஞ்சிருந்து தாக்கக்கூடியதும் சனியனுடைய குணம். அனைத்தையும் திருடுதல், ஒரு பொருள் விடாமல் உடஞ்சு போன பொருளை கூட எடுத்து கொண்டுட்டு போய் திருடி வச்சுக்கக்கூடிய எண்ணமுடைய குணம் கொண்ட மனிதர்கள் யாரால் செயல்படுத்தப்படுகிறார்கள்? சனியனால் செயல்படுத்தப்படுகிறார்கள். பொறாமை குணம் உள்ள மனிதர்களுடைய அந்த குணத்தை தூண்டும் கோள் எது? சனியனை. துன்பப்படுத்துதல், ஒரு பிறருடைய துன்பத்தில் தன் வாழ்க்கையை வாழ்த்து கொண்டிருக்கக்கூடிய மனிதர்களுக்கு அந்த துன்ப குணத்தை கொடுப்பவன் சனியனை. நடுத்தெருவில் நிறுத்திடுவான், நம்பி கழுத்தறுத்துருவான். உனக்கு எல்லாம் செய்கிறேன்னு சொல்லிட்டு வரவே மாட்டான். அவன் அப்படியே நடுத்தருவில் நின்று இவனுடைய அந்த நம்பிக்கையின்மையால், அதாவது சனியன் கொடுத்த அந்த நம்பிக்கையின்மை வாக்குறுதியால் அவன் இறந்து போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. தூக்கு போட்டு இறந்து போயிடுவாங்க. அதை தூண்டக்கூடிய கோள் கூட இந்த பாவக்கோள் தான்.
இந்த திருட்டு அயோக்கிய கோள் தான். அதே மாதிரி எப்பொழுதும் பொய் கூறுது. எப்பயுமே உண்மை பேசுகிற மாதிரி இருக்கும், ஆனால் அது தன்னலம், மிக 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 பெரிய சுயநலம் கொண்ட கோள் அந்த சனியன்தான். பிறரில் துன்பத்தில் இன்பம் காணுதல். ஆஹா, மாட்டிக்கிட்டானா, நல்லா நல்லா அனுபவிக்கட்டான். நம்மகிட்ட இருக்கிற விஷயம் போச்சுன்னா அவன் தப்பிச்சிடுவான். போகக்கூடாது, போயிடாத, நீ பாட்டுக்கு அவன் சிக்கி சீரழியட்டான். இந்த குணம் யார் கொடுக்குறா? மனுஷனுக்கு சனியன் தான் கொடுக்குறேன். எந்த விதமான பாவச் செயலையும் செய்தல், 1 2 கிடையாது. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பாவங்களையும் பாவச் செயல்களையும் செயல்படுத்துகிற அந்த குணத்தை சனியனுக்குத்தான் ஜோதிடம் கொடுத்துருக்கு. முதலில் சால்த்தியர்கள் சனியனுக்கு குணத்தை கொடுக்குறப்ப பிளானட் ஆஃப் சின்னு தான் கொடுப்பாங்க. சின்னுன்னா பாவத்தின் கோள், அது பாவம் செய்யக்கூடிய கோள், பாவகாரகம் அத்தனையுமே அவனுக்கு தான் கொடுத்தாங்க. இது கிட்டத்தட்ட ஒரு 4000 ஆண்டுகளுக்கு முன்னாடி கண்டுபிடிச்ச அந்த பாபிலோனிய சால்டியன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அவங்க ஜோதிட முறையிலேயே அவங்க முத உருவாக்குனது பிளானட் ஆஃப் சின்னு இவனுக்கு காரகம் கொடுத்தாங்க. சரி, ஆங்கிலத்தில் பிளானட் ஆஃப் சாட்டன் அப்படிங்கிறாங்க. சாட்டன்னா என்ன? நீங்கள் எல்லோரும் என்ன சாத்தானை தான் அவன் சாட்டன்கிறான். பேய் தான், பேய் குணம்தான், பிசாசு குணம்தான் சைத்தான். இஸ்லாத்தியர் சொல்கிறாங்க இல்லையா, இந்த குணத்தின் தலைவனே சனியன் தாங்க. மனுஷனுக்கு அவன் வரவே கூடாதுங்க அந்த சனியன் குணம். அந்த குணத்தை கொண்டு வர்றவன் தாங்க சாத்தான். சட்டத்தை மீறும் அனைத்து செயல்களையும் தூண்டக்கூடிய கோல் சனியனை. யார் சட்டத்தை மீறினாலும் அந்த மீறக்கூடிய தன்மையை கொடுப்பவன் சனியன் தான். ஆக இவ்வளவு பாவ செயல்களை மனிதனுக்கு கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த அயோக்கிய கோளான சனியனை சனின்னு எப்படி மரியாதையாக சொல்வீங்க? சனி பகவான்னு சொல்லுவீங்க, நீங்கள் தான் சொல்லணும். இன்றைக்கி அதை காசாக்கி கொண்டு வாழ்ந்து கொண்டு திரிகிறார்கள் ஜோதிடர்கள். ஜோதிடத்தை விட்டுட்டு ஆன்மீகத்தில் இருக்கக்கூடியவர்கள் கூட ஜோதிடர்களுடைய தூண்டுதலால் தெரிந்திருந்தும் தவறு செய்கிறார்கள், போயிட்டு போகிறாங்க. நான் அதெல்லாம் பற்றி பேசலை. ஆசை என்னுடைய டியூட்டி. இப்படியே போய்கிட்டே இருந்தால் இதை என்ன செய்யுங்க? சரி, இந்த குணமெல்லாம் வேறு எந்த கோளுக்காவது கொடுங்களேன். அப்போ அந்த கோளையும் நீங்கள் என்ன சொல்லணும்? ராகுக்கு கொடுத்தீங்கனாலும் ராகு திருடே, ராகு கொள்ளக்காரன். கேதுக்கு கொடுத்தாலும் கேது திருடே, கேது கொள்ளக்காரு. செவ்வாய்க்கு கொடுத்தாலும் செவ்வாய் கொள்ளக்காரே, செவ்வாய் திருடே. யாருமே பகவான் ஆக மாட்டாங்க இல்லையா உங்கள் பேச்சில்? இந்த அயோக்கிய குணங்கள் மனிதனுக்கு யார் கொடுப்பா? மனிதன்கிட்ட இருக்கக்கூடிய அனைத்து குணநல செயல்களையுமே தூண்டுவது, கொடுப்பது 9 கோள்கள்ங்கிறது தான் ஜோதிடத்தினுடைய உண்மைத்தன்மை. இங்கே கடவுளுக்கு வேலையே இல்லை. நீங்கள் கடவுளை கூட்டிகிட்டு வராதிங்க. இந்த கோள்கள் 9 கோள்களையுமே நாங்கள் ஜாதகத்தில் போட்டிருக்கோம். சனி எப்படி தன்னுடைய குணத்தை செயல்படுத்துவான் அப்படிங்கிறது தான் ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய மெயின் பார்ட். இப்போ இதில் எதையாவது ஒரு லக்னமாக வச்சுக்கோங்க. 12லையும் சனியனை எழுதியிருக்கேன். இப்போ மேஷ லக்னம்னே வைங்க, 1ஆம் பாவம். 1ஆம் பாவத்தில் சனியன் மனிதனை சோம்பேறியாக்கிடுறான். அப்போ தள்ளி போடக்கூடிய எண்ணத்தை கொடுக்குறான்னு வைங்க, அந்த ஆள் உருப்பிடுவானா? ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய உலகத்தில் அடி வாங்கினாலும் மிதி வாங்கினாலும் ஓடிக்கிட்டே போகிறான், செயல்பட்டு கொண்டே போகிறார். அவர் வெற்றியை கூட அடைவார். தூங்கி கொண்டிருக்கக்கூடிய குணத்தை கொடுக்கக்கூடிய சனியன் எப்படி ஒரு மனிதனை அப்படியே அசம்பந்தமாக சோம்பேறியாக மாற்றக்கூடிய ஒரு அயோக்கிய கோள். அவனுடைய குணத்தில் அவன் எப்படி செயல்படுவான்? லக்னத்தில் 2ல் சனியன் பயங்கரமான மோசமான பொய்யன். எனக்கு 2ல் சனியன். நான் பொய் கூறக்கூடிய அமைப்பை நான் பெற்றிருப்பேனா? எனக்கு ஆட்சி பெற்ற சனியை வேறு பெற்றிருப்பேனா அப்படின்னா எனக்கு ஒரு சனி மாத்திரம் இல்லை. அங்கே குரு இருக்கான், புதன் இருக்கான், கேதுவும் இருக்கிறான். இந்த 4 கோளுமே வாக்கை இயக்கக்கூடிய தன்மையில் எனக்கு இருந்ததுனால நான் மிகப்பெரிய பொய்யனாக மாற முடியலை. சில பொய்கள் சொல்லியிருப்பேன். அது வாழ்க்கையில் ஒருத்தன் கெட்டு போக போகிறான், பாதுப்பா ஜாக்கிரதையாக இருங்க, சரியாக இருந்துக்குங்க. இந்த கோளுடைய இந்த பாவ செயல்கள் உங்களை மிக தீமைக்கு கொண்டு வரலாம், கவனமாக இருங்க. அவர் போய் 1 வருஷம் 2 வருஷத்தில் காணாமையே போயிடுவார்.
அதை வந்து அவருக்கு பக்குவமாக எடுத்து சொல்லணுமே. டம்முன்னு இங்கேயே சொல்லிட்டோம்னா அவர் இங்கேயே கீழே விழுந்துருவார். இந்த கூடுதல் குறைச்சல் பொய்கள் சொல்லலாமே தவிர பெரும்பாலும் பொய் சொல்ல முடியலை. காரணம் குரு புதன் கேதுவெல்லாம் இருக்கட்டும். 3ல் சனியை செயல் ஊக்கத்தில் முயற்சிகளில் தடைகளை ஏற்படுத்துறது. தடைக்கோள் எந்த விஷயத்திலே நில்லு பார்ப்போம் போவோம் என்ன அவசரம் அப்படிங்கிற அந்த வார்த்தையை, மனிதனுடைய வார்த்தை இந்த செயல்களை தடை செய்யக்கூடிய ஒரு அயோக்கிய கோள் சனியை. சரி, சுகபாவத்தில் சனியை முழுசாக சுகத்தை அனுபவிக்க விடுவானா? ஏப்பா போங்கப்பா, இந்த சுகமே போதும், இதுவே போதும், இதுக்கு மேலே என்ன வேணும்? சுகத்தை சாக்கடையில் நின்று அனுபவிச்சா எப்படி இருக்கும்? அப்படி கொண்டு போவான். 5ல் சனியை எல்லாத்தையும் சந்தேகப்படுவோம், எதையும் விட்டு வைக்கிற கிடையாது. சரியாக இருக்குமா, புரிதலாக இருக்குமா, கரெக்டாக போயிடுமா? 6ல் சனியை சொரிசரங்கு மாதிரி, கடை வாங்கினா போகாது, நோய் வந்தால் போகாது, வழக்கு வந்தால் போகாது. 7ல் சனியை நம்ம பார்ட்னர் எந்த லட்சணத்தில் இருப்பாங்க நம்ம இயங்குவோம். 7ல் சனி அவங்க இயங்க மாட்டாங்க. அப்போ நம்ம அவங்களோட இணைஞ்சு அவங்கள பிடிச்சி இழுத்துக்கிட்டே நம்ம போகணும். 8ல் சனி கேட்கவே வேணாம். கெடுதல் ஒன்று நடக்குதோ நடக்கலையோ நம்ம போய் நிற்போம். இவன் தான் எல்லாம் செஞ்சுருப்பான்னு நம்மளை கையை காட்டிடுவான், கையை காட்ட விடுவான், அவமானப்படுத்த விடுவான், சங்கடப்படுத்த விடுவான். 9ல் சனி உனக்கு உழைக்கிறது கிடையாது, ஊருக்கு உழைக்கிறேன்னு சொல்லி வம்பா ஊருக்கு உழைச்சி ஒரு பயனுமற்ற ஒரு இதை மரியாதையை கொடுத்துட்டு போயிடுவான். யார் யாரோ பேர் வாங்கிடுவான், பட் உழைச்சிட்டு இவன் வீணாக போவான். வெட்டியாக நம்மளை உழைப்பை வெறும் உழைப்பாக மாற்றி விட்டுருவான். 10ல் சனி படு உழைப்பும் படு கஷ்டப்பட வைப்பான். நம்மளுடைய அமைப்பில் ஓரளவு நம்மளை கூட்டிகிட்டு போவான். மற்ற கோள்கள் நல்லா இருந்தால் ஒழிய இவன் தான் 10ஆம் பாவத்தை செயல்படுத்துவான்னா. ஒருத்தன் வந்து 100 கோடி ரூபா சம்பாரிச்சிருப்பான்னா 10ல் சனி அவன் தான் செயல்படுற மாதிரி வந்தால் அவன் ஒரு 10 லட்சம் கூட சம்பாரிச்சிருப்பானான்றது தெரியாது. 100 கோடிக்கும் 10 லட்சத்துக்கு எவ்வளோ வித்தியாசம் பாருங்கள். லாபத்தில் சனியை நாம் நினச்சதை எல்லாமே தடையாக யோசிக்க வச்சு நடத்தி நமக்கு கிடைக்க வேண்டிய லாபம் 1 கோடினா நமக்கு கிடைக்க வேண்டிய லாபம் 1 லட்சமாக மாற்றி கொடுப்பான். ரொம்ப நல்ல பிளானட் அயோக்கிய. விரயத்தில் சனி எல்லா பொருளுமே வாங்குவோம், எதுவுமே பயன்படாமல் கொண்டு போயிடுவான். அப்போ இந்த 12 பாவத்திலையுமே சனின்னு நாங்கள் போட்டிருக்கோம்னோடனே அது நல்ல சனி, அது வந்து கொடுக்கக்கூடிய சனி. இவன் பார்த்தேன் அவன் பார்த்தேன் என்ன நீங்கள் சொன்னாலுமே சனியனுடைய இயல்பில் அவன் நல்லதே செய்யணும்னாலுமே அவன் இந்த குணங்களுடன் தான் நல்லது செய்ய முடியும். இந்த குணங்கள் தான் அவனுக்கு நாங்கள் கொடுத்துருக்குறோம். இந்த குணங்களோடு தான் எல்லா பாவகங்களையும் அவன் 12 பாவத்தை இயக்க முடியும். மாற்றி சொன்னீங்கன்னா அவருக்கு ஜோதிடம் தெரியாது, அவர் ஜோதிடத்தை விட்டு வெளியே போயிட வேண்டியதான், பொய் சொல்கிறாருன்னு அர்த்தம். குருவினுடைய நல்ல குணம் எப்பொழுது கெடாது, சனியினுடைய கெட்ட குணம் எப்பொழுதுமே மாறாது. இதுதான் 2 பேருக்கு உண்டான டிஃப்ரென்ஸ். குரு கெட்டு போனாலுமே பெரிதாக கெடுக்கலை, சனி நல்லா இருந்தாலுமே பெரிதாக நல்லது செய்யலை, அவ்வளவுதான். ஆக ஒரு சனியனை, ஒரு துன்பத்தின் கடவுளை, எஸ் இதை கடவுளாக அன்னைக்கு சொன்னாங்க யார்? சால்டியன்ஸ், த சின் ஆஃப் காட். ஏன்னா அப்படியே த மார்த்துக், அதாவது கடவுளின் ராஜான்னு குருவை சொல்லுவாங்க. அவர்கள் அந்த காலத்தில் இதெல்லாம் வணங்கி இருக்காங்க. எப்படி? பயத்தினால வணங்கிறது தான். பின்னாடி வர்றப்போ தான் நம்ம கால்குலேஷன்ஸில் வந்த உடனேயே இவங்களை கடவுளாக்குனா இது மிகப்பெரிய துன்பத்தை கொண்டு வந்து விட்டுரும், இது இப்படி தான் வேலை செய்யும்னு கொண்டு வந்து அப்புறம் சயின்ஸில் வானச்சாத்திரன் டெவலப் ஆனோடனே இதெல்லாம் தூக்கி போட்டாங்க. ஜோதிடத்தவே தூக்கி எறிகிறாங்க. அவ்வளவு பெரிய ஒரு, அதனால தான் லாஜிக்குங்கிற அந்த மிகப்பெரிய விஞ்ஞானத்தின் விஞ்ஞான வார்த்தை அஸ்ட்ராலஜிக்கு இருக்குது, அஸ்ட்ரானமிக்கு இல்லை. ஏன்னா அஸ்ட்ரானமி பின்னாடி வருது. ரொம்ப மறுமலர்ச்சியான அஸ்ட்ராலஜி கிபி 15ஆம் நூற்றாண்டில் வருது. ஆனால் அஸ்ட்ரானமியை பேஸாக வச்சு அஸ்ட்ராலஜியை உருவாக்குன அந்த சாதாரண கணித முறைகள் கிமு 2000 வருது. கிமு 2000க்கு முன்னாடியே இருக்கிறதுனால தான் மைக்ரேட்டான பீப்புளான இந்த இண்டோ யூரோப்பியன்னு சொல்லக்கூடிய இண்டோ ஆரியன்ஸ் என்ன பண்ணுறான், அதில் இருக்க சின்ன சின்ன கணிதங்களை கொண்டாந்து தன்னுடைய வேதங்களில் சொல்கிறான். வேதங்களில் இருக்கிறது யாஜி ஜோதிஷான்னு சொல்லி
ஒரு வானச்சாத்திரமே தவிர வேதத்தில் நம்ம பலன் சொல்கிற ஜோதிடம்லாம் ஒன்று கூட கிடையாதுங்க. என்ன அதனால் அது அந்த மைக்ரேஷன்ஸுக்கெல்லாம் உங்களுக்கு அந்த வரலாறை படிச்சிங்கன்னா தெரியும், கொடுப்போம். இது தாங்க உண்மை. கடவுளாக மாற்றினாங்களே தவிர அந்த கடவுளை இன்றைக்கி இவங்க எல்லோரும் எடுத்துக்கிட்டு தண்டனை தீர்க்கும் கடவுள் சனி, அவன் தான் எல்லா விதமான தீய குணத்தையும் மனிதனுக்கு செயல்படுத்துகிறவன் இவன் தான். இவன் தண்டனை தீர்க்கக்கூடிய கோலம். எவ்வளவு பெரிய பொய்யை உருவாக்கி வச்சுருக்கு பாருங்கள் ஜோதிடம், தான் பணம் சம்பாதிக்கணுங்கிறதுக்காக. இவன்லாம் ஒரு ஆளே கிடையாது. சனியனை நீங்கள் போட்டுருந்தீங்கனால் உங்களுக்கு சனியனே. திருநள்ளாறில் சனியன் கோயில் கிடையாதுங்க. தனிக்கு சனிக்கெல்லாம் தனி சன்னதி கிடையாது. அது முருகன் சிலை. ஆகம விதிப்படி சைவ ஆகமத்தில் இந்த பக்கம் நம்ம பார்க்கும்போது லெஃப்ட்டில் கணபதி இருப்பார், ரைட்டில் முருகர் இருப்பார். அந்த முருகன் சிலையை என்ன பண்ணிட்டாங்க, காக்கா மயிலை காக்கா வாக்கி அப்படியே அதை மாற்றி வச்சுருக்கே தவிர, இங்கிட்டு நீங்கள் கணபதி சிலை இருக்க ஒரு திரை மாதிரி தூக்கி தள்ளி போய் பக்கத்தில் நின்று பாருங்கள், கணபதி இருப்பார். இது நம்ம நிறையா பார்த்துருக்கோம். அங்கே சனியை வருவதற்குண்டான வாய்ப்பே இல்லை. நலன்கிறவன் அங்கே வர முடியாது. அதுக்கு பேர் நல்லாறு, நாட்டு நல ஆறு. நலன் வந்த ஆறு கிடையாது, நல்ல ஆறு. அதாவது வடக்க வஞ்சியாக இருக்கும், தெற்கே அரசலாக இருக்கும். இரண்டுக்கு நடுவே இரண்டையும் இணைத்து ஓடி திரும்பவும் மூன்றும் ஒன்றா சேர்ந்து கரைக்கால்கிட்ட ஒன்றா உள்ளே போய் முகத்துவாரத்தில் சேரும். இந்த 2 ஆறுக்கு நடுவில் இருக்கிறனாலே அதெல்லாம் நல்லாருன்னு சொன்னோம். இப்படி இந்த சனியினுடைய அமைப்பை இவங்க சொல்ல அதுக்கு உண்மையான ஜியாகிரபிக்கல் கூட விளக்கம் என்னான்னு கூட சொன்னோம். நல்லாரை தான் அவன் ஃப்ரெஞ்சுக்காரனுக்கு நல்லார் சொல்ல தெரியாதுனால நூலார்னு போட்டான், NOOLARன்னு. இவங்க நூலார்னு போடுறாங்க. நீங்கள் இது போய் பார்த்தீங்கன்னா காரைக்கால் எல்லாம் அது ஓடும். நல்லாறு தான் அது நீங்கள் பழைய தமிழில் சுவடிகள், பழைய தமிழ் அமைப்புகள் எல்லாம் அது இருக்கும். எனவே சனியை நீங்கள் நினைக்கிற வணங்கக்கூடிய ஒரு கோலெல்லாம் கிடையாதுங்க. திருட்டேன், அயோக்கியன், மனிதனுக்குள்ள அயோக்கிய கோள்களை பூரா கொடுப்பவன், பாவத்தின் கோள் அது, த பிளானட் ஆஃப் சின். அது தயவு செய்து நீங்கள் நான் சொல்கிறேன்னு சொல்லி சங்கடப்படாதீங்க. சனியை நம்ம பக்கத்தில் கூட வரக்கூடாது. இந்த எண்ணங்கள் நமக்கு பக்கத்தில் கூட வரக்கூடாது. வணங்கக்கூடிய கோள் சனியன் அல்ல, அவன் ஒரு திருடன், அயோக்கியன், நடுத்தெருவில் நம்மை கொண்டு போய் நிப்பாட்டுவவன். அந்த குணம் நமக்கு வேணுமா? இந்த குணம் நமக்கு தேவையா? நாம் செய்யக்கூடிய தவறுகளை செய்ய வைப்பவனே அவனே தான். அப்புறம் அவனை போய் பகவானேன்னு கும்பிடுவீங்களா? அவர் நீதிமானா? எப்பா, நீதிமான் புதனாக இருந்தால் தப்பிப்போம், குருவாக இருந்தால் தப்பிப்போம். இவனாக இருந்தால் நீதிமான் குரங்கு அப்பத்தை பிச்சை கதையாக போயிடும். எனவே அம்மா சாந்தி நடராஜனம் அம்மா, உங்களுக்கு திரும்பவும் சொல்கிறேன், சாந்தி அம்மா, நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது. சனியன் எப்போவுமே சனியனே. நன்றிங்க.